சரி. இன்னைக்கு ஆ 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, முதல் 3 வசனங்கள் ஒரு பகுதி, முதல் 3 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த 3ஆம் வசனத்த தலைப்பா போட்டு வச்சுக்கோங்க. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமா இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமா இருக்குது. ஸோ, அத வேணா தலைப்பா போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ளத் தொடங்குகிறோமோ, அல்லது சிலருக்கு வேண்டியதாக இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும், உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எழுதுகிறாரு, எங்களை நாங்கள் மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தான் வந்து தனக்கு ஒரு அப்போஸ்தல அழைப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த 12 அப்போஸ்தலரில் கிடையாது. சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த 12 அப்போஸ்தலரில் கிடையாது. சரிங்களாப்பா? இந்த 12 இயேசு கிறிஸ்து வந்து அந்த 12 பேரையும் வந்து அப்போஸ்தலர்களாக வந்து தெரிந்து கொண்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து இயேசு கிறிஸ்துவே தனக்கு அந்த ஊழியத்தை கொடுத்துருக்கார். சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா, ஸோ சில இடத்துலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு உடன் ஊழியக்காரர் எங்கேயாவது அனுப்புனாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அவங்க லெட்டர் கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ லெட்டர் கொடுத்து வந்து இந்த உடன் ஊழியக்காரர் வந்து இவர் வந்து இந்த ஊழியத்தை பெற்றிருக்காரு, இவர் வந்து இதில் வந்து சிறந்தவர், நல்லா போதிப்பார், நல்லா வந்து பிரசங்கம் பண்ணுவார், ரொம்ப அன்பு நிறைந்தவர், நல்ல குணங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சில அவங்களுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்லி இவர் இந்த ஊழியத்தை பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து லெட்டர் கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா, பவுல் எப்படி சொல்கிறார், உங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் லெட்டர் வேணுமா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா, நீங்களே வந்து என்னுடைய ஊழியத்துக்கு நீங்கள் தான் வந்து அத்தாட்சி, அதனால் வந்து நாங்கள் வந்து எந்த லெட்டர் வந்து நல்லா கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்கிறார். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. அப்போ நீங்கள் தான் எங்கள் நிருபமாக இருக்கீங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் தான் வந்து இயேசு கிறிஸ்து எனக்கு இந்த அப்போஸ்தல ஊழியத்தை கொடுத்துருக்கார். அந்த அப்போஸ்தல ஊழியத்தின் அடையாளமாக தான் நீங்கள் வந்து எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இந்த கொரிந்து சபையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து டைரக்ட் ஆக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாக இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாக இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுடைய தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகையினால் அல்ல, இருதயங்களில் சதையான பலகைகளையும் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் வந்து என்னுடைய ஊழியத்துக்கு, இப்போ நான் அப்போஸ்தலன் ஊழியன் அப்படின்னா, இந்த அப்போஸ்தலன் ஊழியன் மூலமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் ஜனங்களாக இருக்கீங்க. இப்போ நீங்களே கிறிஸ்துவின் நிருபமாக இருக்கீங்க. அதனால் எந்த லெட்டருமே தேவையில்லை. இது வந்து லெட்டரில் பார்த்தீங்கன்னா மைல் எழுதுவாங்க. இது வந்து ஆனால் ஆவியானவரே உங்களுக்கு தேவனுடைய ஆவியே வந்து உங்கள் இருதயத்தில் எழுதியிருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் எனக்கு சாட்சி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். சரிங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிறிஸ்துவின் நிருபங்களாக இருக்கிறதுக்கு வந்து தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். சரிங்களா? இப்போ நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்னை பார்க்குறவங்கள் கிறிஸ்துவமாக பார்க்கணும், நம்ம தேவனுடைய கனிகளை வெளிப்படுத்துறவர்களாக இருக்கணும், தேவனுடைய சாயலை நம்ம காண்பிக்கிறவர்களாக இருக்கணும். இப்போ தேவனுடைய அன்பை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும், கிறிஸ்துவை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும், நம்மளே கிறிஸ்துவின் நிருபங்களாக இருக்கணும். சரிங்களா? அது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். நீங்கள் இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா என்னை பார்க்குறவர்கள் உண்மை பார்க்கட்டும், ஆண்டவரே கிறிஸ்துவை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, எங்களுக்கு நாங்கள் வந்து எந்த லெட்டரெல்லாம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஆவியானவரே கிரியை செஞ்சு உங்களெல்லாம் ரட்சித்து என்ன பண்ணியிருக்காரு, நீங்கள் வந்து அதுக்கு அத்தாட்சியாக இருக்கீங்க, நீங்கள் வந்து கிறிஸ்துவின் சுபாவத்துக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் வந்து சபைக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்துலேருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 6ஆம் வசனம் பின்பகுதியை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். எழுத்து கொள்கிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. சரிங்களா? அதான் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 4 முதல் 6 வரை அடுத்த பகுதி. அந்த 6ஆம் வசனம் பின்பகுதியை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. எழுத்து கொள்கிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாக இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டு இருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட நம்பிக்கை வச்சுருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எனக்கு அப்போஸ்தல ஊழியத்தை தந்திருக்காரு. அந்த அப்போஸ்தலர் ஊழியத்தின் மூலமாக நீங்கள்லாம் வந்து ரட்சிக்கப்பட்டுக்கீங்க, தேவன் இந்த சபையில் உங்களை வச்சுருக்காரு, உங்களை மறுரூபமாக்கி கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த நம்பிக்கையை நாங்கள் வச்சுருக்கோம். ஆகிலும் வந்து இதெல்லாம் வந்து எங்களால் உண்டாகாது. ஸோ இப்போ ஒரு ஊழியத்தை கொடுக்குறது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த கனமான ஊழியத்துக்கு தேவனாக ஏற்படுத்தாவிட்டால் ஒருவருமே வர முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஊழியத்தை கொடுக்குறது தேவன் தான். சரிங்களா? அப்போ அந்த ஊழியத்தை கொடுக்குறதே வந்து தேவன் தான். அப்போ பார்த்தீங்கன்னா, எங்களால் வந்து எங்களுடைய எந்த அறிவியல் ஞானத்திலெல்லாம் எங்களுக்கு எதுவுமே வரல. இப்போ தேவன் கொடுத்தது. இப்போ எங்களுக்கு அந்த தகுதி கிடையாது, எங்களுக்கு தகுதிப்படுத்துகிறவரே தேவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த 1 கொரிந்தியர் சொல்லும்போது சொல்கிறாரு,
தேவன் வந்து இல்லாதவைகளை வந்து, அதாவது ஒன்றுமே இல்லாதவைகளை வச்சு வந்து தேவன் வந்து ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டான்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது பலவுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றவர்களை வெட்கப்படுத்தும், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி இல்லாதவர்களையும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களையும் தெரிந்து கொண்டான்னு சொல்லி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா எங்களால் எங்கள் முயற்சினால் எந்த ஒரு தகுதியுமே இல்லை. தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படியாக அவர் எங்களை வந்து இந்த ஊழியத்தை கொடுத்துருக்காரு. அவர் தான் எங்களை தகுதிப்படுத்தி இருக்காரு. இப்போ எல்லாமே தேவனால் தான் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 6ஆம் வசனம் பாருங்கள். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராகும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார். ஸோ அவர் தான் எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார்னு சொல்லி சொல்கிறார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்குது. எழுத்துக்கொள்கிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, எழுத்துக்கொள்கிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் கம்பேர் பண்ணி இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ பழைய எழுத்துக்கொள்கிறது அப்படிங்கிறது இந்த நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா எழுத்துக்கொள்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நியாயப்பிரமாணத்தை பார்த்திங்கன்னா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். ஒருத்தன் கண்ணை பிடுங்கிட்டானா இன்னொருத்தன் கண்ணை பிடுங்கிடணும். ஒருத்தன் பல்லை பிடுங்கிட்டானா அவனோட பல்லை வந்து பிடுங்கிடணும். ஒருத்தன் காயப்படுத்திட்டானா அவனை மறுபடியும் காயப்படுத்தணும். ஒருத்தன் கொலை செஞ்சுட்டானா அவன் மறுபடியும் கொலை செய்யப்படணும். ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சுட்டானா அவன் வந்து கல்லெறிந்து கொல்லப்படணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ வந்து ஒரு பாவி, நீ ஒரு குற்றவாளி, நீ ஒரு தண்டனைக்குரியவன் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா யாக்கோபு 2:10 பார்க்குறோம். ஒருவன் நியாயப்பிரமாணம் எல்லாம் கை கொண்டிருந்தோம், ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவுள்ளவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15 நம்ம வாசிக்கிறோம், பாவத்தின் பெலன் நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருவன் ரோமரில் படிக்கும்போது அந்த இடத்துல சொல்லும்போது சொல்கிறாரு, நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை கட்டி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ ஒரு கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதான் பழைய ஏற்பாடு. சரிங்களா? அந்த பழைய உடன்படிக்கை பழைய ஏற்பாடு, இந்த புதிய ஏற்பாடை கம்பேர் பண்ணி சொல்கிறார். ஸோ பழைய ஏற்பாடு ஒரு மனுஷனை கட்டி வச்சிருது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் குற்றப்படுத்துகிறது, பாவி என்று சொல்கிறது, தண்டனைக்குரியவன். அதைப்படி நடந்தால் வந்து பிரச்சனை இல்லை, அதுபடி ஆசீர்வாதம் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஜனங்களால் அப்படி வந்து நடக்க முடியல. அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். எழுத்து கொள்கிறது. ஸோ ஒரு தப்பு பண்ணிட்டா நீ வந்து தண்டனைக்குரியவன், நீ இந்த சட்டத்தின்படியாக நீ தண்டனைக்குரியவன், உனக்கு வந்து இந்த தண்டனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை வந்து மாற்றவே முடியாது. சரிங்களா? அதான் சொல்கிறார், எழுத்து கொள்கிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஸோ புதிய ஏற்பாடு வரும்போது பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடு வந்து ஆவிக்குரிய ஊழியம். சரிங்களா? அதாவது நீதியை கொடுக்குற ஊழியம், ஆவிக்குரிய ஊழியம், ஆவியோ உயிர்ப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எல்லா இடத்துலையும் சாட்சியாக இருப்பீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோமர் 8:3 நம்ம வாசிக்கிறோம். பார்த்தீங்கன்னா அது எப்படி எனில், மாம்சத்திலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்தினாலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுத்தாரு. ஆனால் வந்து அந்த நியாயப்பிரமாணத்தை வந்து அவங்களால் வந்து கீழ்ப்படிய முடியல. சரிங்களா? அது வந்து கீழ்ப்படினா மிருகங்களின் ரத்தம் எல்லாம் வந்து என்னென்னமோ வச்சாலும் அதனால் வந்து ஜனங்கள் வந்து மனம் மாறல. அவங்களால் வந்து அதுக்கு கீழ்ப்படிய முடியல. எழுத்து கொள்கிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய குமாரனே வந்து குமாரனையே பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தான்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அதான் ரோமர் 8:11 பார்க்குறோம். பாவியானவர் என்ன செய்கிறாருன்னா சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களை வந்து உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்த அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறார் பாருங்கள். 7ஆம் வசனம், அடுத்த 7ஆம் வசனத்துலேருந்து கடைசி வரைக்கும் கடைசி பகுதி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? 7 முதல் 18 வரை அடுத்த பகுதி. அந்த 8ஆம் வசனத்தை வேணால் தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். ஒளிந்து போகிற மகிமையினுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதாக இருக்கும். சரிங்களா? இது அதோட தலைப்பு. சரிங்களா? தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 8ஆம் வசனம் தான் தலைப்பு. 7 முதல் 18 வரை அடுத்த பகுதி. 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். எழுத்துக்களினால் எழுதப்பட்ட கற்பலைகளில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே
மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்கக்கூடாதிருந்தார்களே. ஸோ பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு வந்து மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா கற்பலைகள் எழுந்துச்சு, 10 கட்டளைகளை வந்து தேவன் வந்து எழுதி கொடுத்தார். ஸோ பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்தா தேவன் அந்த எழுத்துக்கள்னால் எழுதப்பட்ட அந்த நியாயப்பிரமாணம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மோசையின் மேலேயே வந்து மகிமை பிரகாசிச்சுது அப்படின்னா தேவன் வந்து 40 நாள் இருந்தார், இந்த தேவனுடைய மகிமையை பெற்றார். ஸோ பார்த்தீங்கன்னா அவருடைய முகத்தில் அந்த ஒளி பிரகாசிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 8ஆம் வசனம் பாருங்கள். ஒளிந்து போகிற மகிமையினுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதாக இருக்கும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ பழைய ஏற்பாடு என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம், அதாவது பழைய ஏற்பாடு மரணத்துக்கு ஏதுவான ஊழியம், புதிய ஏற்பாடு ஆவிக்குரிய ஊழியம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊழியத்தை விட, அந்த பழைய ஏற்பாட்டு ஊழியத்தை விட, அந்த மகிமையை விட புதிய ஏற்பாட்டு மகிமை பெருசு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எவ்வளவு அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 9ஆம் வசனம் பாருங்கள். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதாக இருக்குமே. சரி, இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மறுபடியும் சொல்கிறாரு, பழைய ஏற்பாடு வந்து ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாடு வந்து நீதியை கொடுக்கும் ஊழியம். ஸோ இது எதனால் வந்துச்சு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனால். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனதுனால அந்த இடத்துல வந்து நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்குகிறார். சரிங்களா? பார்த்தீங்களா, ரோமர் 10:4 நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ சிலுவையில் போய் அந்த இடத்த சிலுவையில் மறிச்சோன்னா அன்றையோட வந்து என்ன ஆகுதுன்னா அந்த திரைச்சீலை வந்து மேலிருந்து கீழாய் வந்து கிழியுது. ஸோ அதோட வந்து நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முடிவை வந்து தேவன் வந்து உண்டாக்குறார். ஸோ அதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 10:19 நம்ம வாசிக்கிறோம். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தன் மாம்சத்தின் வழியாய் வந்து அந்த திரைச்சீலை வழியாக பார்த்தீங்கன்னா தேவன் ஜனங்களுக்கு ஒரு புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை வந்து உண்டாக்குறார். அதை புதிய ஏற்பாட்டை வந்து உண்டாக்குறார். இப்போ நியாயப்பிரமாணத்துக்கு நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு தேவன் நீங்களாக்கி தேவன் என்ன பண்ணுறாரு, ஒரு புதிய மார்க்கத்தை, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை வந்து உண்டாக்குகிறார். இப்போ நம்ம கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்னா இப்போ பழைய ஏற்பாடு பார்த்திங்கன்னா நியாயப்பிரமாணம். சரிங்களா? பழைய ஏற்பாடு பார்த்திங்கன்னா நியாயப்பிரமாணம். ஆனால் பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாடு பார்த்திங்கன்னா ஆவியின் பிரமாணம். ரோமர் 8:2 வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்னும் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ரோமர் 8:2 வாசிக்கிறோம். ஸோ பழைய ஏற்பாடு வந்து நியாயப்பிரமாணம். இப்போ அதுக்கு ஒரு முடிவை தேவன் வந்து உண்டாக்கிட்டார். சரிங்களா? சிலுவையில் எப்போ மரித்தார் அதோட வந்து நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். அதுக்கப்புறம் தொடங்குறது என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா ஆவியின் பிரமாணம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாடு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அடிமையின் பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா ரோமர் 7:6 நம்ம வாசிக்கிறோம், நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்திற்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ ஒரு நியாயப்பிரமாணம் வந்து ஒரு மனுஷனை கட்டி வச்சிருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாடு பார்த்திங்கன்னா அது ஒரு விடுதலையின் பிரமாணம், ஒரு சுயாதீன பிரமாணம். சரிங்களா? அது சுயாதீன பிரமாணம், விடுதலை பிரமாணம் சொல்லி நம்ம யாக்கோபு 1:25 வாசிக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாடு பழுதுள்ள பிரமாணம். சரிங்களா? அதில் நிறைய பழுது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் பார்த்திங்கன்னா ஜனங்களால் வந்து பூர்ண பரிசுத்தமாக வந்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியல. ஒரு பழுதுள்ள பிரமாணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் பார்த்திங்கன்னா அதே யாக்கோபு 1:25 இது வந்து ஒரு பூர்ண பிரமாணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ புதிய ஏற்பாடு வந்து ஒரு பூர்ண பிரமாணம். ஏன்னா இந்த பூர்ண பிரமாணம் எப்படி வந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னையே ஒப்பு கொடுத்ததுனால தான் இந்த வந்துச்சு. அப்போ தேவன் அதாவது நம்ம வேதத்தில் நம்ம 8:3 ரோமர் 8:3 வாசிக்க முடியாத மாம்சத்தில் பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? 11ஆம் வசனம் பாருங்கள். அன்றியும் ஒளிந்து போவதே மகிமையுள்ளதாக இருந்தால் நிலைத்திருப்பது அதிக மகிமையுள்ளதாக இருக்குமே. ஸோ ஒளிந்து போவது எதுனா நியாயப்பிரமாணத்தை வந்து இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையினால் வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எதிரடையாக இருந்த அந்த கையெழுத்தை குலைத்து அப்படின்னு சொல்லி நம்ம கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம எதிரடையாக இருந்த அந்த நியாயப்பிரமாணம் ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு முடிவை உண்டாக்கிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பார்த்திங்கன்னா நிலைத்திருக்கிறது அதிக மகிமையுள்ளதாக இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாங்கள்
இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களானதால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக்கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. ஸோ இந்த இடத்துல சொல்கிறாரு, ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டார். இயேசு கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்கிட்டார் அப்படிங்கிறது வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பலை. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் தான் மேசியா, இவர் தான் கிறிஸ்து, இவர் மூலமாக தான் ரட்சிப்பு அப்படிங்கிறத வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கல. ஏன்னா அவங்களோட இருதய கடினமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த அடுத்த வசனம் பாருங்கள். அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீக்காமல் இருக்காது, கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. ஸோ பார்த்திங்கன்னா அந்த முக்காடு அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா அவர்களுடைய இருதய கடினத்தை தான் வந்து சொல்கிறார். அப்போ அந்த இருதயம் வந்து கடினப்பட்டதுனால வந்து சுவிசேஷம் உள்ள போல. இப்போ சுவிசேஷம் வந்து ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனால் பார்த்திங்கன்னா அவர்களுடைய மனது கடினமாக இருந்ததுனால இப்போ இயேசு கிறிஸ்து தான் மேசியா, அவர் தான் வந்து உலக ரட்சகர், ஸோ அவர் தான் வந்து இருளை போக்குகிற ஒளி, மெய்யான ஒளி அப்படிங்கிறது வந்து அந்த கடினத்திலேருந்து அவங்க வந்து வெளியே வரல. அந்த மனது கடினப்பட்டதுனால இவர் தான் மேசியா, இயேசு கிறிஸ்து தான் மேசியா அப்படிங்கிறத அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளலை. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படி அந்த முக்காடு நீக்காமல் இருக்காது, கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. அப்போ கிறிஸ்துவினால் எப்போ நீக்கப்படும் அப்படின்னா வந்து சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், அப்போ அவர் தான் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே வந்து உயிரோடு எழுந்தார், நமக்காக வந்து உயிரோடு எழுந்தார் அப்படின்னு சொல்லி அதை விசுவாசிக்கும் போது, சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் போது அவங்க என்னாகும், அவங்க இருளின் ராஜ்யத்திலிருந்து அவங்க வந்து ஒளியின் ராஜ்யத்துக்கு வந்து சுவிசேஷத்தை விசுவாசித்து அவங்க வந்து மனம் திரும்புவாங்க. அப்போ மனம் திரும்பும்போது இப்போ இயேசு கிறிஸ்துவினால் அது நீக்கப்படுகிறது. அப்போ சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் விசுவாசிகள் ஆகும்போது அது வந்து அவங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். ஸோ இப்போ அந்த முக்காடு அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன கடின மனது. ஸோ அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். ஸோ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வரும்போது இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை பிரசங்கிச்சுட்டே வர்றார். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, யூதர்கள் பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து பாவிகளும் வேசிகளும் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகிறாங்க, ஆனால் நீங்களும் என்னது நான் உங்களுக்காக தான் வந்தேன், ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து என்னை ஏற்றுக்கொள்ள இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கலை அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எப்போ அந்த முக்காடு எடுக்கப்பட்டு போகும்னா இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் வந்து ரட்சிக்கப்படுவார்கள். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் இருக்கும்போது இஸ்ரவேலர் ஆகிய என் சகோதரர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் ஏக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதுறதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ சுவிசேஷம் சொல்லும்போது அவர்கள் ரட்சிக்கப்பா இயேசு கிறிஸ்து தான் மேசியா, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், அப்போ அவர் தான் உலக ரட்சகர் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை அவர்கள் அறியும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். அப்போ அவங்கள ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். 17ஆம் வசனம் வாசிக்கிறேன். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. சரிங்களா? ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான வசனம் பாருங்கள். இப்போ கர்த்தரே ஆவியானவர், ஸோ கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஏசாயா 61 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்தலை கூறவும் கர்த்தருடைய அனுகிரக வசத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், ஸோ சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதில் சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதில் ஆனந்த தைலத்தையும் ஒடிங்கன் ஆவிக்கு பதிலாக துதியின் உடுகை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆவியானவர் வரும்போது அந்த இடத்துல விடுதலை வரும். ஸோ புதிய ஏற்பாடு நான் ஏற்கனவே சொன்னேன், இது வந்து ஒரு ஆவிக்குரிய வளம். இப்போ புதிய ஏற்பாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆவியானவருடைய ஊழியம். இப்போ கிறிஸ்து தான் அங்கே மையம், கிருபை ஆவியானவர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மையம். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆவியானவர் எப்படி விடுதலை தரார்? ஸோ பார்த்தீங்கன்னா இருதயம், இப்போ ஆவியானவர் வரும்போது இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு
இருதயம் நொறுங்குண்டவர்களுடைய காயத்தை கட்டுகிறார். சிறைப்பட்டவர்களுடையக்கு விடுதலை கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கிறார். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா சாம்பலுக்கு பதில் சிங்காரத்தை கொடுக்குறார். அதே மாதிரி துயரத்துக்கு பதில் ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கினாமை பதில் துதியினுடைய. ஸோ இத்தனை காரியங்களை செய்கிறார். ஸோ ஆவியானவர் வந்தால் தான் இப்போ என்ன ஆகும், விடுதலை வரும் சொல்கிறார். சரிங்களா? இப்போ ஆவியானவர் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிற அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்கள் இடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எல்லா இடத்துலையும் சாட்சியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் போயிட்டு பரிசுத்த ஆவியை அனுப்புவேன், அது வரைக்கும் நீங்கள் காத்துருங்க, ஊழியத்துக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஸோ 10 நாள் ஜெபம் பண்ணுறாங்க, பரிசுத்த இடத்துல வர்றார். ஸோ அவர் வந்தால் தான் பலன். ஸோ அப்போ அதனால தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பார்த்திங்கன்னா ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை நீங்கள் அழித்தால் பார்த்திங்கன்னா நீங்கள் மாம்சத்தின் கிரியைகளை நிறைவேற்ற மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ ஆவியானவர் என்ன பண்ணுவார், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? அப்போ ஆவியானவர் முக்கியம். சரிங்களா? அப்போ ஆவியானவர் தான் விடுதலையின் ஆவியானவர். ஸோ ஆவியானவர் விடுதலை கொடுக்குறாரு, வரங்களை கொடுக்குறாரு, கனிகளை கொடுக்குறாரு, அநேக காரியங்களும் செய்கிறார். ஸோ ஆவியானவர் தான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நம்மை மறுரூபப்படுத்துகிறார், தேவனுடைய சாயலாக நம்மை மாற்றுகிறார். ஸோ ஆவியானவரோட கிரியை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ புதிய ஏற்பாடு ஆவிக்குரிய ஊழியம். சரிங்களா? ஆவிக்குரிய ஊழியம் சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 18ஆம் வசனம் பாருங்கள், அதுவும் ரொம்ப முக்கியமான வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாகிறோம். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. ஸோ கர்த்தருடைய மகிமையை இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையை கண்ணாடி அப்படிங்கிறது இந்த வேதத்தை குறிக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவின் மகிமையை, இயேசு கிறிஸ்துவின் சாயலை இந்த வேதத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபை மிகுந்தவர், மனத்தாழ்மை உள்ளவர், சாந்தம் உள்ளவர், மனதுருக்கம் உடையவர் அப்படின்னு சொல்லி இந்த வேதத்தில் நம்ம அநேக காரியங்கள் அவரை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர்களால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேதத்தை பார்த்து அந்த வசனத்தை படித்து பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் சாயலாக நம்ம மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரோமர் 8:29 நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரோமர் 8:29 இப்போ தேவன் நம்மளை எதுக்காக முன்குறிக்கிறார் அப்படின்னா தேவனுடைய சாயலை போல மாறுறதுக்காக தான் நம்ம முன்குறிக்கிறார். நமக்கு பூரண மாதிரி யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். சரிங்களா? அப்போ நமக்கு பூரண மாதிரி யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான். நம்ம அதுக்கு தான் தேவன் முக்கியமாக அழைச்சிருக்காரு. சரிங்களா? தேவனுடைய சாயலை போல் நம்ம மாறணும். சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், நம்ம ஊழியம் பண்ணுறது மற்றது அதெல்லாம் ரெண்டாவது. முதலாவது கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களா, கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களா, கிறிஸ்துவை துதிக்கிறவர்களா, கிறிஸ்துவை போற்றுகிறவர்களா, அதுக்கு தான் தேவன் நம்ம அழைச்சிருக்கிறார். சரிங்களா? அப்போ இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினே இவர்கள் துதியை சொல்லி வருவாங்கன்னு சொல்கிறார். இப்போ கிறிஸ்துவின் சாயலாக மாறுறது ரொம்ப முக்கியம். பாருங்கள். ஸோ அதனால தான் தேவன் நம்மளை முன்குறிச்சிருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ கிறிஸ்துவின் சாயல் தான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஊழியமெல்லாம் அடுத்த ரெண்டாவது. சரிங்களா? முதல் கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே இருக்கணும். ஆவியின் கனி ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும். கிறிஸ்துவை போலவே அன்பு, கிறிஸ்துவை போலவே மனதிருக்கம், கிறிஸ்துவை போலவே தாழ்மை, அதே மாதிரி கிறிஸ்துவை போலவே சாந்தம், கிறிஸ்துவை போலவே இரக்க குணம். ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வேதத்தில் பார்க்குறோம், பிதாவானவர் பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல் நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருக்க கடவுள்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்களா இந்த வசனம் தான் நம்மை பூர்ணப்படுத்துகிறது. பார்த்திங்கன்னா நம்மை மறுரூபப்படுத்துகிறது. யோவான் 15:3 நம்ம வாசிக்கிறோம், நான் சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்போவே சுத்தமாக இருக்கிறீர்கள்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுறாரு. யோவான் 17:17 உம்முடைய வசனத்தினாலே உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? இப்போ அந்த வசனம் தான் நம்மை மறுரூபப்படுத்தும். பாருங்கள். சரிங்களா? இப்போ மறுரூபம்னா என்ன அப்படின்னா மாற்றப்பட்ட வாழ்க்கை, அதுதான் மறுரூபம் அப்படிங்கிறது. ஸோ மறுரூபம்னா என்னென்னா மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை. இப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சகேயை வீட்டுக்குள்ளே போகிறாரு. சகேயை ரொம்ப ஒரு பாவியான மனுஷன், எல்லாரால் வெறுக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஆயக்கார தலைவன். சரிங்களா? ஆயக்காரனுடைய தலைவன். அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சகேயை வீட்டுக்குள்ளே போகிறாரு. உடக்குள்ளே அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் வருது. பாருங்க, சொல்கிறான்,
எனக்கு யார்கிட்டயா அநியாயமாக வாங்கியிருந்தால் 4 தனியாக கொடுக்குறேங்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்குறேன். இதுதான் மறுரூபம். சரிங்களா? அப்போ மறுரூபம் அப்படின்னா ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கை. சரிங்களா? மாற்றப்பட்ட, நான் இது வரைக்கும் திருடிட்டு இருந்தேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு நான் திருடுறதை விட்டுட்டேன். ஏன்னா இது வரைக்கும் பொய் சொல்லிட்டு இருந்தேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னா பொய் சொல்கிறத நான் விட்டுட்டேன். இது வரைக்கும் விபச்சாரம் செஞ்சுட்டு இருந்தேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னா விபச்சாரம் செய்ததை விட்டுட்டேன். நான் இது வரைக்கும் குடிச்சிட்டு இருந்தேன், போதை வஸ்துக்களை நான் உபயோகப்படுத்திட்டு இருந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால இப்போ இயேசு கிறிஸ்து என்னை மாற்றி இருக்கிறார். இப்போ அதெல்லாம் நான் விட்டுட்டேன். நான் முன்னாடி பொறாமையாக இருந்துச்சு, இப்போ பொறாமையை நான் விட்டுட்டேன். இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய சுபாவங்கள் நமக்குள்ளே வருது. சரிங்களா? அப்போ இந்த சுபாவங்கள் நமக்குள்ளே வேணும் அப்படின்னா தேவ வார்த்தை முக்கியம், பரிசுத்த ஆவியினுடைய துணை முக்கியம். சரிங்களா? அது ரெண்டுமே தேவை. இந்த 18ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். சரிங்களா? அதான் அதெல்லாம் பார்க்குறோம். கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாகிறோம். அப்போ கிறிஸ்துவின் சாயலாக மாறுகிறோம். நம்ம வேதத்தில் பார்க்குறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாயின. ஸோ அது எப்படி நடக்கும் அப்படின்னா தேவ வார்த்தை உள்ளே வரணும். ஸோ தேவ வார்த்தை நமக்கு தேவை, பரிசுத்த ஆவியினுடைய துணையும் தேவை. ஸோ இது மூலமாக தான் நமக்குள்ளே என்ன வரும்னா நமக்குள்ளே மறுரூபம் வரும். ஸோ மறுரூபங்கிறது மாற்றப்பட்ட வாழ்க்கை. அதாவது தேவனுடைய சாயல்லையே தேவனுடைய சாயலாகவே நம்ம மாறணும். அதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்த வல்லவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தை சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் தெய்வ பயத்தோடே பரிசுத்தமாகதலை பூர்ணப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறார். வச்சுங்களா? அப்போ இதுதான் அது ரொம்ப முக்கியம். பாருங்கள், இப்போ தேவ வசனம் நமக்கு தேவை, பரிசுத்த ஆவியினோட துணை நமக்கு தேவை. இப்போ இதுக்கு தான் நம்ம தேவனோட ஐக்கியம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ பவுல் எழுதுறாரு, பவுல் யோவானில் எழுதும்போது எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியினோட ஐக்கியம். சரி, இப்போ அவங்களோட ஐக்கியப்பட்டும் போது என்ன ஆகும்னா நம்ம தேவ வசனத்தை படித்து அவங்களோட தேவனோட ஐக்கியமாக இருக்கும்போது அந்த சாயல் நமக்குள்ளே வந்துடும். பாருங்கள். சரிங்களா? ஸோ அதுதான் அந்த இடத்துல எழுதுகிறார். இந்த மறுரூபப்பட்ட வாழ்க்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ இதுதான் கிறிஸ்துவின் சாயலாக மாறுறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள். சரிங்களா? அப்போ இது ஒரு நல்ல ஜெபம். இயேசுவே என்னை போல மாற்றுங்க, இயேசப்பா என்னை மறுரூபப்படுத்துங்க, போல மாற்றுங்க, இந்த வசனத்தின்படியாக நடக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அனுதினம் நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள். சரிங்களா? ஸோ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எங்கள் ஊழியத்தில் உண்டாய கிறிஸ்துவின் நிறுவமாக இருக்கிறீர்கள்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறார். நீங்கள் தான் என்னுடைய கிறிஸ்துவின் எங்கள் ஊழியத்தின் கிரியைகள், நீங்கள் தான் எங்கள் ஊழியத்தின் பலனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் எந்த லெட்ரு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பார்த்தீங்கன்னா எழுத்துக்கொள்கிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறதுன்னு சொல்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா எழுத்துனா நியாயப்பிரமாணம் ஒருத்தனை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ஊழியம், ஆவி உயிர்ப்பிக்கிறது, ஆவியானவங்களை உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு மரணத்துக்கு ஏதுவான ஊழியம், புதிய ஏற்பாடு ஆவிக்குரிய ஊழியம். பழைய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம், புதிய ஏற்பாடு நீதியை கொடுக்கும் ஊழியம் அப்படின்னு அந்த காரியத்தை சொல்கிறாரு. இந்த பழைய ஏற்பாட்டு ஊழியத்தை விட, அந்த மகிமையை விட புதிய ஏற்பாட்டு ஊழியத்தின் மகிமை பெருசு அப்படின்னு சொல்கிறது. அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது அந்த இருதய கடினம் நீக்கப்பட்டு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சு கொள்வாங்க. பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் சாயல்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு சொல்லிட்டு அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். நம்ம எல்லாரும் தேவ வசனத்தை பார்த்து ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அவருடைய சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாகிறோம் சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் உங்களோட பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, எங்களை உம்முடைய கிறிஸ்துவின் நிருபங்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஏசப்பா, நீர் எங்களுக்கு தந்த ஆவிக்குரிய ஊழியத்துக்காய் நன்றி. ஆவி உயிர்ப்பிக்கிறதுன்னு சொல்லி வாசிக்கிறோமே, கர்த்தருடைய ஆவி எங்கேயும் எங்கள் விடுதலை உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோமே. ஏசப்பா, எங்களை இன்னும் மறுரூபப்படுத்துங்க. இன்னும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் அதிகமாக படித்து ஆவியானவருடைய துணையால் ஏசப்பா இன்னும் மகிமை மேல் மகிமையடைந்து மறுரூபமடைய அந்த பரிசுத்தமாகுதலை பூர்ணமாக்க ஏசப்பா உமா போல பூர்ண சர்க்குணராக எங்களை மாற்றுங்களை தரமட்டமாக தாழ்த்தியும் கருத்திலும் ஒரு விஷயங்கள் குற்றங்குறைகளை மன்னிங்க. நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். சொல்லப்பட்ட வசனங்கள் 30, 60, 100 பெருகி பலன் கொடுக்க கிருபை செய்யுங்க. இயேசு நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன்.